கேஸ்ட். இந்த கேஸ்ட் பத்திலாம் பேசக்கூடாது நம்ம. ஆனா கேஸ்ட் பத்திலாம் பேச மாட்டோம் எப்பயுமே. வந்து வேர்லயே கிள்ளிடணும், கேன்னும் போதே கிள்ளிடணும். லிஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிடும். இது இருந்தாக்கா நல்லா இருக்கும்னு தோணல உனக்கு? இது லைஃப்லயும் இருந்தாக்கா, டெய்லி இருந்தாக்கா? லவ் அம்மாண்டிக்கு போய் பூமர்னு போட்டுருவான். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஒழுங்கா இருக்கா? 2K கிட்னா இப்படிதான்ப்பா, 90 கிட் தாங்க இப்படிதான்ப்பா. என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவே 1 மில்லியன் போச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அது மிஸ்லீட் கண்டென்ட். அது யாருக்கும் ஒழுங்கா புரியவே இல்லை. எல்லாரும் அன்னைக்கு ஃபோன் அடிச்சு இது வந்து புரியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் தான் கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேனாக்கா, எனக்கு அந்த புக் படிக்கக்குள்ள எனக்கு அது வித்தியாசமா பட்டுச்சு, உங்களுக்கும் அது வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். ஆனா அது மிஸ்லீடா போயிடுச்சு. அது என்னன்னா, இந்த ரீல் தான். நான் உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒரு கையில 30 லட்சம் இருக்கு, இன்னொரு கையில ₹1 இருக்கு. அது 31 நாளைக்கு டபுள் ஆகிட்டே வரும். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா 30 லட்சம் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவீங்க. நல்ல சாய்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 107 கோடியை விட்டுருக்க மாட்டீங்க. நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன சொன்னேன், ₹1 31 நாளைக்கு டபுள் ஆகும்னு சொன்னா, டே 1 உங்ககிட்ட ₹1 இருக்கும், டே 2 உங்ககிட்ட ₹2 இருக்கும், டே 3 உங்ககிட்ட ₹4 இருக்கும், டே 10 உங்ககிட்ட ₹512 இருக்கும், டே 15 உங்ககிட்ட 16,000 இருந்திருக்கும். இப்போதான் காம்பவுண்ட் எஃபெக்டே ஸ்டார்ட் ஆகுது. டே 20 உங்ககிட்ட 5 lakh இருந்திருக்கும், டே 25 உங்ககிட்ட 1 crore இருந்திருக்கும், டே 30 உங்ககிட்ட 107 கோடி இருந்திருக்கும். இதெல்லாம் இந்த புக்கை படிக்கக்குள்ள எனக்கு டிஃப்ரெண்டா பட்ட விஷயம். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். புரியுதா? அதாவது 1 வந்து டபுள் ஆக்கிட்டே வந்தோம்னாக்கா டே 30ல வந்து 107 கோடின்னு சொல்லியிருக்கானா, ஆனா அது தப்பு. அது டே 1 இது. டே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 28 29 30 31. தெரியுதா நான் தப்பு பண்ணிக்கிறேன்ட்டு? 30 நாள்ல சொல்லிட்டு 31ஆம் நாள் தான் இது வருது. அதனால இது மிஸ்லீடு கண்டென்ட்னு சொல்றேன். 120K லைக் வர்றா. நான் என்ன பண்ணிக்கிறேன், எடிட்டர் தப்பு பண்ணிட்டேன். தெரியுதா? 31 டேஸ்னு போட்டுட்டு 30ல முடிச்சிட்டேன் கரெக்டா. அதுதான் ஒரு தப்பாயிடுச்சு. ஆனா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. சூப்பர் ப்ரோ, புதுசா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. லைக்குக்கும் லவ்வுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு டீச்சரை பார்த்து கேட்டானா. அதுக்கு டீச்சர் சொன்னாங்க, உனக்கு ஒரு ஃபிளார் பிடிச்சதுன்னா அதை புடுங்கி வச்சுக்கிட்டேன்னா அது லைக். அதே ஃபிளாரை நீ டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்தனா அது லவ் அப்படின்னு சொன்னாங்க. லைக்னா நம்ம அழகால அட்ராக்ட் ஆகிடுவோம், அது நம்ம கூடயே வச்சுக்கிட்டு நினைப்போம். அதனால தான் நம்ம பறிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். எப்ப நம்ம அட்ராக்ஷன் எல்லாம் லவ்வா மாறுதோ அப்ப நம்ம ரொம்ப கேர் தருவோம். அதுக்கு சன்ஷைன் தருவோம், அதுக்கு உரம் போடுவோம், அதுக்கு தண்ணி ஊத்துவோம், அதை உயிரோட வச்சுக்க எல்லாமே செய்வோம். நம்ம அதை விட்டு தூரமா இருந்தா கூட நம்ம அது எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம லவ் பண்ற ஜேர்னில எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம், எல்லாத்தையும் ரசிப்போம். ஸ்மெல், கலர் அண்ட் ஈவன் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் த ஒன்லி வே வி கீப் இட் லவ் இஸ் கன்சிஸ்டன்ட்லி கேர் அண்ட் அட்ராக்டிவ். லவ் இஸ் டெய்லி எஃபர்ட். எப்படி இருந்துச்சு இது? நல்லா இருந்துச்சா? என்ன மிஸ்லீட் இருக்கு சொல்லு சொல்லு. மறுபடியும் இதுல எதுவுமே இல்லை. இதுல சும்மா காமிச்சது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இப்போ பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோஸ்லாம் இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் அப்லோட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் தனியா வச்சிருப்பாங்க. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள கேப்ஷன் போடணும், ஹேஷ்டேக் போடணும், அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா குவாலிட்டியா தான் அப்லோட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணணும். இது ஒரு வேலை இல்ல. இதான் கிரியேட்டர்ஸ் அவங்க ஒரு ஆள் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க பேர் தான் சோஷியல் மீடியா மேனேஜர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்டர்ஸோட அக்கௌண்டா பாத்துப்பாங்க. எப்படின்னா கிரியேட்டர்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது எடிட்டர் கிட்ட கொடுப்பாங்க, எடிட்டர் எடிட் பண்ணி SMM கிட்ட கொடுப்பாங்க, அதாவது சோஷியல் மீடியா மேனேஜர் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க எல்லா அக்கௌண்ட்லயும் ப்ராப்பரா அப்லோட் பண்றாங்க. இதுதான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். எப்படி நீங்க சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகுறதுன்னா, நேரா உங்களுக்கு DM பண்ணுங்க, இந்த மாதிரி நான் உங்க அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றேன், நான் ட்ரஸ்டபிளான பர்சன் தான், நீங்க ஓகேனா சொல்லுங்க, நான் ப்ரூஃப் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமா இருந்தாக்கா உங்களை SMM எடுத்துப்பாங்க. இதுக்கு கிரியேட்டர்ஸ் உங்க மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது 8 இன்கம் ஸ்கில்ல 7th இருக்கிறது சோஷியல் மீடியா மேனேஜர். See you on next video. See you on next video. சரி, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு சொல்லு. லாஸ்ட்ல மாறுது இந்த சோஷியல் மீடியா. அது எத்தனை வேற எதுவும் போட்டியா? என்ன போட்டா? அது SMM தான். சோஷியல் மீடியா மேனேஜர் தான் SMM னு ஷார்ட்டா போட்டுக்கறேன். ஷார்ட்டா போட்டா அப்படினா தெரியும். இதுல என்ன தெரியுமா, இது ஃபுல்லா கண்டென்ட்டே தப்பு. இதுல சோஷியல் மீடியா மேனேஜர்னு போட்டேன். ஆனா இதோட உண்மையான இது என்னன்னாக்கா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். SMM கண்டென்ட்டே தப்பு, ஃபுல்லாவே தப்பு. இது சோஷியல் மீடியா மேனேஜர்னு போட்டேன். அது தனியா இருக்குதான். ஆனா SMM னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். ஓகேவா? அது ஒன்னு தப்பு, இது ஒன்னு தப்பு. அடுத்து என்னன்னா யூடியூப்ல தான் ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் அமெரிக்கன் பீப்புள்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்ல ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் ஒயிட் பீப்புள்னு சொல்லிட்டேன். ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் ஒயிட் பீப்புள்னு சொல்லிட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய பேர் வந்து அஃபண்ட் ஆகி ஒயிட் பீப்புள் கமெண்ட்ஸ்ல ஒயிட் பீப்புள் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 34K வேற போயிடுச்சுல இது இந்த வீடியோ. அது வந்து தப்பு இல்லடா. ஒயிட் பீப்புள்னாக்கா அமெரிக்கன் பீப்புள், பிரிட்டிஷ் பீப்புள்லாம் தான் ஒயிட் பீப்புள் சொல்லுவாங்க. பிளாக் பீப்புள் ஒண்ணு இல்ல, ஆனா ஒயிட் பீப்புள்னு இருக்கு. ஒயிட் பீப்புள்னா அமெரிக்கா சேர்ந்தவங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து ஒயிட் பீப்புள் சொல்லுவாங்க. நான் அதை பேஸ் பண்ணி தான் போட்டேன். இவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா வெள்ளையா இருக்கிற மாதிரி பேசுங்கன்னு நினைச்சிட்டாங்க.
நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமேட்டா சரி இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே சொல்லிட்டு ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் அமெரிக்கன் பீப்புள்னு போட்டேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது ஒரு எப்படி சொல்றது, தப்பா கன்வே ஆயிடுது. அதுதான் ஒரு விஷயமா இருக்குது. இது இன்னொரு ஒரு வீடியோ. இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. நல்லா இருக்குதா இல்லையா இது? நல்லா இருக்குது ஃபுல்லா. இதுல போகும்போது இது என்ன நடுவில் ஃபுல்லா மாரி கண்டென்ட்டா போயிருக்குதுல, அதெல்லாம் நடுவில் சேஞ்ச் பண்ணிக்கிறாப்ல. நான் ஒன்னும் சிங்கர்லாம் இல்ல, ஆனா நான் பாடின பாட்டு ஓரளவுக்கு கேக்குற மாதிரியாவது இருந்ததா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடினாலே எங்க அம்மா ஏன்டா கத்துறன்னு கேட்பாங்க. ஆனா இப்போ நீ பாடுற பாட்டு நல்லாதான்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ ஒரு பாட்டு போட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருப்பேன். அப்படி பாடி பாடி எனக்கே தெரியுது நான் முன்ன இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு பாடுறேன்ட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாக்கா வராத விஷயம் கூட வரும்னு தெரியுது. எந்த விஷயமா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணா வராமையா போயிடும். பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வரும், வந்துதான் ஆகணும். ஸ்டார்டிங்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கக்குள்ள, ட்ரை பண்ணிட்டே இருக்கக்குள்ள உனக்கு இதெல்லாம் வராது, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாக்கா காதுலே வாங்காதீங்க. நமக்கு இது வராதுன்னு நம்ம ஏத்துக்கவே கூடாது. பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா வரும். கீப் பிராக்டிசிங் அண்ட் கீப் பேஷன்ஸ். ஒன் டே யூ வில் பிகம் எ மாஸ்டர் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் தான் நல்லா இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி கேவலமா இருந்துச்சு. ஆனா இதுல ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான். நான் இதுல வேற எதுவுமே பண்ணல. இதுல வேற ஆட்டோ டியூன் எதுவுமே போடவே இல்லை. அந்த சும்மா பேசினாலே பாட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணவே இல்லை. இதுல அப்படியே போட்டது. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சது? எதுல எது உனக்கு பிடிக்கும் அதிகமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிசயமா எங்க அப்பா 1000 ரூபா தந்தாரு. பத்திரமா வச்சுக்கப்பா. நான் அதை பத்திரமா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த டப்பாவை திறந்து பார்த்தா 400 ரூபா தான் இருக்கு. 600 ரூபா எப்படி குறையுது? புரியல தானே? 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிலோ தக்காளி விலை 5 ரூபா. இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு என்னால அன்னைக்கு 200 கிலோ தக்காளி வாங்கியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 1 கிலோ தக்காளி விலை 30 ரூபா. இந்த 1000 ரூபா வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னால 33 கிலோ தக்காளி தான் வாங்கியிருக்க முடியும். தக்காளி ஒண்ணுதான், அதோடைய விலை மட்டும் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு 200 கிலோ தக்காளி வாங்கணும்னா அதுக்கு 6000 ரூபா தேவைப்படுது. தக்காளி விலையை ஏறக்குள்ள மத்த பொருட்களுடைய விலை மட்டும் ஏறாமையா இருக்கும். மத்த பொருளுடைய விலை ஏறக்குள்ள இந்த 1000 ரூபாயோட ஆக்சுவல் விலையும் குறையுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1000 ரூபா வச்சுட்டு அப்ப என்னென்ன பொருள்லாம் வாங்க முடிஞ்சதோ இப்ப அதே பொருளை அதே விலைக்கு வாங்க முடியாது. 10 வருஷம் இன்ஃபிளேஷன் கணக்கு பண்ணி பார்த்தா இப்போ அதோடைய வேல்யூ அரௌண்ட் 400 ரூபா. இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட் பண்ணுங்க, பிடிஎஃப் உங்க டிஎம்க்கு டைரக்டா வந்துடும். நீங்க சேர்த்து வைக்கிறதோட இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். நீங்க என்ன நம்பலாம். என் பேரு சேஷாத், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. இதுல ஒண்ணு பாத்துன்னு வச்சுக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பொருள் வித்துச்சோ இப்போ அந்த பொருள் வாங்கினாக்கா அதே குவான்டிட்டில வாங்க முடியாது. புரியுதா? அதானே ஒருத்தன் தேடி கண்டுபிடிச்சு கமெண்ட் போடுறான் பாரு. என்ன தெரியுமா கமெண்ட் போட்டிருந்தான்? பூமர் வேலை 1 ரூபா தானே அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும். யோசிச்சா பாத்தியா? சைஸ் கம்மி பண்ணிட்டேன் சொல்ல வேண்டியதுதானே. அதான் கம் பண்ணிட்டேன். சைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு அப்ப தோணவே இல்லை. ஏன் 10 வருஷமா 1 ரூபா வச்சு நிக்கிறாங்கன்னு தோணல. அப்புறம் ஒருத்தவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே அவங்க சைஸ் கம்மி பண்ணிருக்காங்க. அதுவும் சைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. பிஸ்கட் சைஸ் தண்ணியில தொட்டாலே பட்டுன்னு வந்து தூள. உனக்கு எது பிடிக்கும்? இதுவா? இந்த ஒரு ஸ்டார்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா போட் மாதிரி இருக்குல்ல, இதே வேற ஒருத்தவங்க கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தா வேற ஷேப்ல தெரியுது. ஒரே ஸ்டார் தான் நான் பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி தெரிஞ்சுது, வேற ஒருத்தவங்க பார்க்கக்குள்ள அதே ஸ்டார் வேற ஷேப்ல தெரிஞ்சுது. ஏன் அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது? இந்த உலகத்துல பிறந்திருக்கவங்க எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு பிடிச்சவங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டா அவங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாத, ஷால் போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடு, அது உன்னுடைய ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயத்து மேல நிறைய ஒப்பீனியன், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நம்ம ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா இல்ல this is 6 இது 9 தான், this is 6 9 don't say 9 this is 6 9 fucking 6 this is not 9. சில பேர் தான் ரெண்டு பக்கத்துல இருந்தும் பாப்பாங்க. டே நீ இந்த பக்கம் நின்னு பார்த்தா 9 தெரியும், நீ இந்த பக்கம் நின்னு பார்த்தா உனக்கு 6 தெரியும். உன் கண்ணுக்கு எது தெரியுதோ அது கரெக்ட் நம்பாத. ஆமா கரெக்ட். அவங்க பக்கமும் வந்து பாரு, அப்பதான் நியாயம் என்னன்னு தெரியும். இதுல ஒரு விஷயம் பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த சைடு ஒயிட், இந்த சைடு பிளாக், நடுவுல கிரே. தெரியுதா? ஒயிட் பிளாக் நடுவுல கிரே. ஏன்னாக்கா இவன் ஒயிட்னாக்கா ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கான், அதனால அந்த தெரியல. ஃபுல்லாவே பிளாக்கா இருக்கான தெரியல. இவன் ரெண்டுமே சேர்ந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன புரியுது, அவனுக்கு வேடிக்கை பாக்குறதுனால அவனுக்கு ஓகே இவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி பார்த்தல ஹிண்ட் ரெஃபரன்ஸ் படத்துலதான் வைப்பாங்க. நம்ம வீடியோலயே ஆமா லட்டுல வச்சு நினைச்சேன்.
நடுல ஸ்பெசிஃபிக்கா வியூ அதிகமா போகுதுல, அது உண்மையாவே நல்லா இருக்குது. இது நான் நினைச்சேன், இது ஒரு காப்பி. இது இந்த ரீல் ஃபுல்லாவே காப்பி தான். சரி நம்ம கண்டென்ட் பண்றோம் எல்லாமே இதை பேஸ் பண்ணிருக்கனால எடுத்துட்டேன். அந்த ஃபாண்ட், அந்த ஸ்டைலு எல்லாமே காப்பி தான். இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஹாபிட் உங்களை சக்சஸ்ஃபுல்லா மாத்தும். அது என்னன்னா ரீடிங் புக்ஸ். ஒரு ஆர்த்தர் தன்னுடைய 30-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை 200-300 பேஜ் கொண்ட புக்கா கொடுத்திருப்பாங்க. அவங்க 30-40 வருஷம் அடிப்பட்டு கத்துக்கின ஒரு விஷயத்த ஒரு புக்கா கொடுக்கறதுனால ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல நம்ம அதை படிச்சு கத்துக்கலாம். அதனால புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புக் படிக்கிறவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருது இல்ல, ஆனா சக்சஸ்ஃபுல்லான பர்சன் எல்லாம் புக் படிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச புக்கை நான் சஜஸ்ட் பண்றேன். இந்த கண்டென்ட் ஃபுல்லாவே ஒருத்தவன் பண்ணிருந்தானா, நம்ம பண்றதும் ஒரே கண்டென்ட் தானே, புக் பத்தி தானே சொல்லிட்டு அப்பெல்லாம் புக் பத்தி தான் பண்ணிட்டு இருந்தேன். புக் பத்தி தானே சொல்லிட்டு சரி புக் படிங்கன்னு சொல்ற இதை வந்து இப்படி அவன் போட்டேன். ஆனா அது ஃபுல்லாவே காப்பி தான். இந்த ஒரு மட்டும் தான் காப்பி. எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணிட்டேன். கரெக்டா ஒரு பையன் கண்டுபிடிச்சி காப்பி அப்படி சொல்லி கரெக்டா போட்டான். ஆமா, அதுக்கப்புறம் தான் காப்பி எதுவுமே பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். இன்ஸ்பயர் பண்ணி பண்ணலாம், ஆனா காப்பி பண்ணி பண்ணக்கூடாது. இப்போ என் வீடியோ எடுத்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். என் வீடியோ இருக்கிறது அப்படியே வார்த்தை எல்லாமே பேசி வச்சான்னு வச்சுக்கேன், அது காப்பி தான். இந்த மெர்சல் படத்துல வந்து விஜய் வந்து இந்த ஏர்போர்ட்ல கீச்சி எடுப்பாரு பாரு, தொண்டை கீச்சி எடுப்பாரு. அது ஏதோ ஹாலிவுட் படத்துல ஒரு படத்துல பண்ணிருக்காங்க. அது ஃபுல்லாவே ஒரு ஹாலிவுட் படத்தோடைய காப்பி தான். காப்பி பண்ணக்கூடாது, இன்ஸ்பயர் பண்ணி பண்ணலாம், காப்பி பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நான் பண்ண மிஸ்டேக் கான்டென்ட்ஸ். எனக்கு என்ன தெரியுதுன்னா, லவ் பத்தி எல்லாம் தெரியுது. அதாவது நம்ம ஆல்ரவுண்டர் தெரியும்ல, சினிமா பத்தியும் தெரியும், ஸ்போர்ட்ஸ் பத்தியும் தெரியும், லவ் பத்தி தெரியும், மணி பத்தி தெரியும். புதுசா ஒரு எபிசோட் ஆரம்பிக்கலாம்னு தோணுது. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா காஃபி வித் ஹோமிஸ். ஹோமிஸ்னா யார் தெரியுமா சொல்லுவாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் பீப்புள் ஃபார் சேம் நெய்பர் ஆர் ஒரு குரூப். காஃபி வித் ஹோமிஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. நான் தான் வச்சேன் இது. ஏன்னா இந்த பேரே ஃபன்னா தான் வச்சிருக்கேன். சொல்ல எப்பவுமே சீரியஸான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன்னா, அதனால அப்பப்போ ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போலாம் சொல்லிட்டு இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிச்சிருக்கும். சீரியஸா பண்ண பிடிக்கும், ஆனா அப்பப்போ பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னாக்கா, தேவையான தானே பேசுவோம் நான் எப்பயுமே. ஸோ இந்த இதுல மட்டும் நான் தேவையில்லாதெல்லாம் பேசுவோம். தேவையில்லாதனாக்கா சென்ஸ் உங்களுக்கு எதுவுமே இதுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. உங்களுக்கு எதுவுமே இதுல வேல்யூவா இருக்க மாதிரி இருக்காது. ஃபுல்லாவே ஜாலியான கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். டைம் இருந்ததுன்னா பாருங்க. அப்புறம் இது பண்ணலவே இல்லையே, உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே நடுவில் தான் இன்ட்ரோ போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் யாருனாக்கா ரோபஸ்ட். நான் இப்போ சொல்லக்குள்ளேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, அந்த விக்ரம் படத்துல பின்னாடி விக்ரம்னு வரல, அந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு நல்ல போஸ்ட் போடுறா வந்திருக்கு, நேரத்துக்கு வந்திருக்கு. ஏன் சொல்லுங்க, நான் தானே எடிட் பண்றேன். இவர் சந்தோஷ், என்னுடைய ஃப்ரெண்டு. 2 பேரும் என்னோட ஃப்ரெண்டு. நீ வந்து ஒரு அட்வைஸ் வந்து உன்னுடைய, நீ 18 வயசுல இருப்பல, அந்த பையனுக்கு என்ன கொடுப்ப? ரோபஸ்ட் 18 வயசுல இருப்பான்ல, அந்த 18 வயசு பையனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்ப? ஜிம்முக்கு போடான்னு இருப்பாங்க. இப்ப போறியா? போலையே, அப்ப சொல்லிதாச்சும் போயிருப்பல. புரியுதா? நீடா 18 வயசுல இருக்க சந்தோஷிக்குன்னா சொல்லிருப்ப ஒரு அட்வைஸ்னா? எல்லாத்துலயும் லிமிட்டோட எடுத்துக்கணும். லிமிட்டோட இருக்கிறியா? சரி, நீ எல்லாத்துலயும் இருக்கணும், ஆனா எல்லாத்துலயும் லிமிட்டோட இருக்கணும். 18 வயசுல என்ன சொல்லியிருப்பான்? நான் என்ன சொல்லியிருப்பேன், நீ கூட சேராதான்னு இருப்பேன். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இல்ல நான் அப்ப கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எல்லாமே 18ல ஸ்டார்ட் பண்ணேன். 18 வயசுல எல்லாமே இந்த ஒர்க் பண்றது, டைப் ரைட்டிங் போறது, இந்த காலேஜ் போறது, புக் படிக்கிறது, அப்பயே தான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்லியிருப்பேன், பப்ஜி விளையாடாதான் சொல்லியிருப்பேன். பப்ஜி விளையாடாத, எங்கேயாவது ஊரை கூட சுத்தானா பப்ஜி விளையாடாத சொல்லியிருப்பேன். ஐயோ, ஒரு வருஷமா அதிகமா விளையாடி ரோஜனமா விளையாடி வேஸ்டா போயிடுச்சு. ரோஜனமா விளையாண்டா அது மாதிரி லைவ்ல போறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கணும். சும்மா விளையாடுறது டோர்னமெண்ட்லாம் இருக்குதான், ஆனா அந்த அளவுக்குலாம் அதுல போக மாட்டோம். நம்மளுக்கே தெரியுது, அது வளர்ந்து வேஸ்ட் தான். நிறைய டைம் அதுல போயிடுச்சு. உன் லைஃப்ல நீ என்ன விடணும்னு நினைக்கிற? என்ன சொன்னா நல்லா இருக்கு. சொல்லுடா சொல்றா. ஓவரா திங்க் பண்றது, ஓவர் திங்கிங் ஹேபிட் இல்ல நீடா. நான் அதுதான் லிமிட் தான். லிமிட் தான். இப்ப ஹேபிட் இருக்கும்ல, அதை விடணும்னு நினைப்பல. விட்டுற அளவுல எந்த ஹேபிட்டுமே இல்லையே. சரி, என்ன ஹேபிட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இது இருந்தாக்கா நல்லா இருக்கும்னு தோணல உனக்கு? இது லைஃப்லயும் இருந்தாக்கா, டெய்லி இருந்தாக்கா? இதோ லவ் அது ஒரு உருப்படி இருந்தா ஹேபிட் பழக்கம். ஒரு ஜிம் போறது, இல்ல கோடிங் கிளாஸ் போறது, புக் படிக்கிறது, நல்லது சாப்பிடுறது, அந்த மாதிரி சொல்றேன். தூக்கத்தை தான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் இப்ப மெயின் இதாகுது. கேஸ்ட் சப்போர்ட் பண்ணியா மாட்டியா? வந்து ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் இது. கேஸ்ட்னாக்கா இப்போ நிறைய இந்த இதுல இருந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, இதுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொல்றேன். ஆமா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்ட கேஸ்ட் தான் பண்ணணும். அப்புறம் அந்த இது பண்ண அதெல்லாம் சப்போர்ட். நீடா
வாய்ப்பே இல்லை. சரி, நானும் தான் பண்ணுவேன். நான் அதை வந்து கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். சப்போர்ட்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கேஸ்ட், இந்த கேஸ்ட் பத்திலாம் பேசவே கூடாது நம்ம. ஆனா கேஸ்ட் பத்திலாம் பேச மாட்டோம் எப்பயுமே. அதை பத்தி எப்பயுமே பேசவே மாட்டோம். வந்து வேர்லயே கிளீன் கேன் போதே கிளீன் லிஸ்ட் வந்துட்டு வச்சியா முடிஞ்சிடும். சரி, நீ வந்து காட் பிலீவ் பண்றியா? காட் பிலீவ் பண்றியா நீ? எப்பயாச்சும் எப்பயாச்சுன்னா எப்ப? எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டைம் கோயில்ல ஃபங்க்ஷன் நடக்கல அந்த டைம்ல. நீடா? நான் வந்து காட்ல பிலீவ் பண்ண மாட்டேன்ப்பா. அதுல வந்து சும்மா சர்ச்சுக்கு போறது கோயில்லாம் போறது வருது இருக்கும். ஆனா பிலீவ்லாம் இருக்கு. ஏன்னா எக்ஸாம் போற டைம்ல மட்டும் லைட்டா போட்டு போயிட்டு எனக்கு என்னன்னாக்கா காடு இருக்கு இல்லன்றதை விட, இப்போ அந்த ஃபிளைட்ல வந்து போய் இறந்தாங்கல்ல 350 பேர், 350 பேர், நம்பர் கரெக்டா தெரியல, 350 பேர்னு சொல்றேன். 342 பேர் 342 பேர். அந்த ஃபிளைட்ல இருக்கவங்களுக்கு காட்ல பிலீவ் இருக்கும். அதுல இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல, அதுல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க இல்ல. அப்படி இருக்க பத்து எல்லாருமே இறந்துட்டாங்கல்ல. சோ காட் காப்பாத்தல. நல்லவங்கன்னு இருந்தா கூட அவங்கள கூட காப்பாத்திருக்கலாம்ல. நான் சொல்றேன்க்கா, நல்லவங்க இருந்தா கூட அவங்கள காப்பாத்திருக்கலாம்ல. இப்போ காட் இல்லன்னு சொல்றதா, இல்ல ஏதாவது கஷ்டம் வந்ததுனாலோ காட் கிட்ட சொன்னாங்க அந்த பாரம் குறையும். அந்த பாரம் குறையறதுனால காட் இருக்குன்னு சொல்றதா கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஒரு ஆள் மட்டும் எமர்ஜென்சி கார்டு இருக்குன்னு. ஆமா, அவர்கிட்ட காட் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னா 342 பேரோட ஒரு ஆள் தப்பிச்சிட்டாரு. ஒரு இருந்தாலும் அவரு இப்படி இருந்தாலும் இதுவாக போறோம். சரி ட்ரை பண்ணி தான் போயிருப்பாரு. அப்போ கேட்டா கார்டு தான் காப்பாத்து. ஆமா, காடு தான் காப்பாதுன்னு சொல்லுவாரு. இன்னொன்னு என்னன்னாக்கா, காடு இருக்கா இல்லையான்றதை விட காடுக்குன்னு ஒரு உருவம் இல்ல, ஒரு ஃபேஸ் இல்ல. காடு நான் சொல்றேன்னாக்கா இந்த யூனிவர்ஸ் தான், இந்த லக்கு தான் இந்த காட். கார்டு ஒரு ஃபீஸ் தான் இருக்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ஒழுங்கா இருக்கா இல்ல இருக்கலாம், ஆனா அவங்க அந்த சேர்க்கை தான். சரி, அது மூலியமா தான் பாதி இல்ல கமெண்ட் வந்து பூமர்னு போடானுங்க. முக்காவாசி அதுமே தான்டா. நானே நிறைய பேர் பாத்துறேன். என் கூட இருக்கிறவங்களே அது மாதிரி இருக்கிறாங்க. காலேஜ்ல என் கூட 2 பேர் 3 பேர் பானுங்க. அவனுக்கு காலேஜ் எல்லாம் எதுவுமே தெரியாது. காலேஜ் உள்ள வந்தவனே தான் எல்லாம் கத்துக்கணும். வெளியூர் பசங்க எல்லாம் ஒண்ணா ஆவாங்கல்ல, அது மூலியமா தான் வந்து எல்லா விஷயமே பண்றான். நான் என்ன தெரியுமா, அம்மாண்டி போய் பூமர்னு போட்டுருவான். காலேஜ் போய் அட்வைஸ் பண்ணுப்பா எல்லாருக்கும் உட்காந்து. அப்பதான் தோணும் நம்ம எதுக்கு அட்வைஸ். உண்மையாலுமே அதான். இல்ல வெளில வந்து கத்துப்பானுங்க. நீ சொல்லு, இந்த ஜெனரேஷன் வந்து மட்டமா இருக்கா இல்ல ஓகேவா, ஓரளவு போதா? இருக்கு அவ்வளவுதான். நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவனுக்கு பிடிச்சதான் அவன் பண்றான். நம்மளுக்கு டிசாஸ்டர் தரக்கூடாதுல்ல. அவன் பண்றதுனால நம்மளுக்கும் அந்த பேர் வந்துடக்கூடாதுல்ல. 2K கிட்னா இப்படிதான்ப்பா, 90 கிட் தான்க்கா இப்படிதான்ப்பான்ட்டு ஒரு இது இருக்குல்ல, அதை சொல்றேன். இந்த 2K கிட் அந்த அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் ஒரு மாதிரி இருக்குது. முக்கியம் என்ன ஒரு இதுனா, பசங்களை எஃபோர்ட் போட்டு பண்றானு நிறைய. ஒரு அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, ஒரு ட்ரேடிங் எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறானு. அது வகையில ஓகே இருக்கு. இன்னொரு சைடு டார்க் சைடு இருக்கு. அது ஒரு பக்கம் வந்து இந்த பக்கம் ட்ரேடிங், இந்த கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது ஒரு பக்கம் இருக்கு. டார்க் சைடு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நிறைய பசங்க வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்றாங்கல்ல. புரியுது, அதிகமா இருக்கு. அதுதான் அதிகமா இருக்கு. அதுதான் சொல்றேன். அதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்கல்ல. இப்ப இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிறாங்க. இதோட இதான் அதிகமா கத்துக்கிறாங்க. ஆமா, எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம். இது ஈஸியா வந்துடும். இந்த சைடு போனாக்கா இது ஈஸி தான். ஈஸின்றத ஈஸியா அவனுக்கு அதுல அட்ராக்ட் ஆகும். அதுலயும் ஒரு சில பேர் அதுல போயிட்டு இதுல வந்துருவாங்க. ஆமா, இதுக்கு போயிட்டு இப்படி வருவாங்க. ஆனா இதுலயும் போயிட்டு வருவாங்க தான். நான் மறக்க வருவாங்க. அந்த மாதிரி ஐ ஹோப் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயத்துல இருந்தும் தேவையான விஷயத்துக்கு கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல எப்பயாதான் வரும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். காஃபி வித் ஹோமிஸ்.